திரு எஸ்.ஜே. சூர்யா, இப்போ மெட்ரோ திட்டத்தில் மட்டும் இல்லை, இப்போ பள்ளிக்கல்விக்கான அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அதற்கான நிதியும் கூட நிறுத்தி வைக்கப்படுகிறது. அப்போ மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த நிதி சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுது அல்லது மறுக்கப்படுதா? இல்லை, இப்போ இந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம் பலமுறை நம்ம தெளிவுபடுத்திட்டோம். இப்போ சீஃப் மினிஸ்டர் எழுதியிருக்கக்கூடிய லெட்டரில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜாயிண்ட் கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணுச்சு, இந்த நிதியை வந்து அப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்ற குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அந்த கமிட்டி வந்து இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்குமாக சேர்த்து தான் அந்த நிதியை வந்து அப்ரூவ் செஞ்சது. இப்போது அதில் முதலமைச்சர் கோட்டிருக்கக்கூடியதுலே புதிய கல்விக் கொள்கை 4.13 பாயிண்டில் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குன்னு போட்டிருக்கு. அதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். அது வந்து அந்த உடன்படிக்கையில் இருக்கிறதுனால நாங்கள் கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நாங்கள் கேட்பது என்னவென்றால், கடந்த இந்த வருடம், அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் 2 அரசாங்கங்களும் 2 அதிகாரிகளும் சேர்ந்து பல்வேறு கல்வி திட்டங்களுக்கான நிதியாக 4000 கோடி ரூபாய் ஒதுக்குகிறது. அந்த காம்பனண்ட்டில் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு இவ்வளோ கோடி ரூபாய், 400 பள்ளிகளுக்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு ஒரு பள்ளிக்கு இவ்வளோ கோடி ரூபாய் அப்படின்ற நிதி ஒதுக்கப்பட்டு தான் அது 4000 கோடி வருது. ஏனென்றால் கடந்த ஆண்டு இதே சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கு 2500 கோடி தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு 4000 கோடி ரூபாய் என்றால் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்குமான நிதியும் சேர்த்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ இதுல பொலிட்டிக்கல் கிரவுண்ட் இல்லாம டெக்னிக்கல் கிரவுண்ட் முதலமைச்சர் குறிப்பிடும் போது ஒரு விஷயத்தை சொல்றாரு. புதிய கல்விக் கொள்கையில மும்மொழி கொள்கை கட்டாயப்படுத்தப்படாதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கான ஒப்பந்தத்துல அந்த ஷரத்து இல்ல, அதனால இதை நாங்க வந்து அந்த ஷரத்தை மாற்றி அமைக்கணும்னு கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை ஏன் அந்த ஷரத்து இல்லாம இருக்கு? நிச்சயமாக அந்த ஷரத்து வந்து இல்லைன்றது நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. இப்போ இவர்கள் வந்து உடன்படிக்கையில் நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், நாங்கள் வந்து கையெழுத்து போடுறோம்னு மார்ச் 15, 2024 அப்போ இருந்து சீஃப் செக்ரட்டரி கடிதம் எழுதினதுக்கு அப்புறமா தான் இந்த கம்யூனிகேஷன் வருது. அவங்க மெமரண்டம் இங்கே அனுப்புகிறாங்க. அதில் ஒரு பாயிண்ட் வந்து இவர்களுக்கு அப்ஜெக்ஷனபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த கல்வியாண்டில் நடக்கக்கூடிய விஷயம். நம்ம பேசுறது கடந்த கல்வியாண்டு முடியும் போதே அடுத்த கல்வியாண்டுக்கான நிதி ஒதுக்கப்படுகிறது சொல்கிறாங்க. நிதி வரல. நிச்சயமா இது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் தாங்க. இப்போ ஒரு திட்டத்தில், அதாவது சமக்ர சிக்ஷான்றது ஒரு 7-8 திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு நிதி. அதில் ஒரு திட்டத்தில் ஒரு கிளாஸ் வந்து நம்ம உடன்படலை அப்படின்னா முழு நிதியை ஒதுக்க முடியுமா முடியாதா அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பாயிண்ட். மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி திட்டத்தையும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தையும் எப்போ ஒருங்கிணைத்தார்கள்? ஒருங்கிணைக்கல. அது வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணும்போது கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீ திட்டம் இல்லாமல் மற்ற 6 திட்டங்கள் ஒருங்கிணைந்து தான் சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்றது இருக்கு. இப்போ இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பிரதமர்கிட்டையும் அந்த கோரிக்கை கொடுத்திருக்கும் போது நிச்சயமா அதற்கு வந்து ஏதாச்சும் ஒரு ரிலீஃப் இருக்குன்றதை நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இந்த நிதி வந்து நம்மளுக்கு வர வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய பார்வையாகவும் இருக்கின்றது. ஆனால் அது அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அது டெக்னிக்கல் காரணங்களுக்காக தான் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்றதையும் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். அரசியல் காரணம் அல்ல, தொழில்நுட்ப காரணம் என்கிறார். என்ன தமிழ்நாட்டுக்குன்னு வரும்போது தான் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருமா என்ன? மற்ற எந்த மாநிலத்துக்கும் வராதா என்ன? நான் கேட்குறது என்னென்னம்மா, நீங்கள் எதுக்காக கல்விக் கொள்கை திட்டம் முதல்ல அது பார்க்கணும்ல. அதில் உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதுதானே மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறாரு. உங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்கோ அதை 80% ஆல்ரெடி we have achieved. ரைட். நாங்கள் காலை உணவு திட்டம் முதல் கொண்டு எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காகத்தானே இந்த ஒரு திட்டம். இது நீங்கள் பெர்மனண்ட்டாக தரப்போகிறீங்களா? 4 வருஷத்துக்கு தானே. 2027 இதை நிறுத்த போகிறீங்க. அதுக்கு என்னத்துக்கு கண்டிஷன்? அதுக்காக நாங்கள் எங்கள் கொள்கையெல்லாம் விட்டுட்டு, அப்போ உங்களுடைய நோக்கம் கல்வியையோ கல்வி நிலையத்தையோ மேம்படுத்துவதில்லை, ஏதோ ஒரு வகையில் பிற வாசல் வழியாக மீண்டும் இந்தியை திணிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் மும்மொழி கொள்கையாக இருக்குமே, ஆனால் அதை தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. இதைத்தான் அவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறார். உங்களுக்கு எங்களுக்கு வேற என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு? என்ன டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு? மூன்றாவதாக ஹிந்தியை படிக்கணும்னு சொல்லலையே, மூன்றாவதாக எந்த மொழியை வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம் தானே சொல்றோம்ன்றாங்க. அதான் வருமா? சரி, இப்போ தமிழ்நாட்டுக்காரன் தெலுங்கு படிக்கணுமா? படிக்க வேண்டியது இருக்காது. கன்னடம் படிக்கணுமா? படிக்க வேண்டியது இருக்காது. மலையாளம் படிக்கணுமா? படிக்க வேண்டியது இருக்காது. ஏன் படிக்க வேண்டியது இருக்காது? ஏறத்தாழ தமிழ் தானே அதுக்கு தாய்மொழி. இதிலிருந்து தானே போயிருக்கு. நீருன்னு இங்கே சொல்லுவோம், அங்கே நீலுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளோதானே வித்தியாசம். இங்கே நீருன்னு சொல்லணும்னா அங்கே வெள்ளம்னு சொல்லணும் கேரளாவில். இவ்வளோ தானே வித்தியாசம். அவனுக்கு புரியும். ஆனால் அது அப்போ நாங்கள் என்ன லாங்குவேஜ் படிக்க வேண்டியிருக்கு? சரி. அப்போ மறைமுகமாக உங்களுக்கு தெரியும். இன்னொன்றுமா, ஹிந்தி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்னா சம்பளம் கொடுக்குறாங்க, இம்மிடியேட்டாக சேங்ஷன் ஆகுது. வேறு எந்த டீச்சர்ஸ்க்காவது கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? குஜராத்தில் வாழக்கூடிய நம்ம பிள்ளைங்க, தமிழ்நாட்டு பிள்ளைங்க வாழக்கூடிய மாவட்டத்தில்
அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழாசிரியர் போடுறதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் தெரியுமா? அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம், நீங்கள் கல்வியில் நீங்கள் சொல்வதை போல் நாங்கள் பின்தங்கி இருந்து நாங்கள் மேலே வர்றதுக்காக நீங்கள் ஒரு கண்டிஷனை போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லை, நாங்கள் உங்களுடைய ஒன்றிய கல்வி அமைச்சர், அது மட்டும் இல்லை சகோதரர் மூத்த அமைச்சர் நிதின் கட்கரி முந்தா நாள் சொல்கிறாரா, எல்லா விதத்திலும் கல்வியிலும் சரி வளர்ச்சி திட்டத்திலும் சரி தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது. அப்போ இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க? அப்போ நீங்கள் எங்களை தட்டி கொடுக்கணுமா இல்லையா? ஏன் எங்களை மட்டம் தட்டுறீங்க? அப்போ அது அரசியலா இல்லையா? எங்கள் மக்களுடைய முன்னேற்றத்தில் உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நாங்கள் பேசுறது நியாயம் தானேன்னு கேட்குறோம் நாங்கள். சரி, இப்போ அதான் கல்வி கொள்கை அதோட நோக்கம் கிட்டத்தட்ட நிறைவேற்றிய பிறகு அதை உள்நோக்கத்தோட தான் அதை திணிக்க முயற்சிக்கிறீங்கன்றாரு. அங்கே தான் நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறது என்னென்னா, பியூரோக்ராட்டிக் செட்டப் வந்து அப்படி இருக்குது. இப்போ வந்து தமிழகத்திற்கு இந்த ஒரு 2500 கோடி ஏதோ ஒதுக்க வேண்டியதில் முதல் தவணையாக 450 கோடி ரூபாய், 573 கோடி ரூபாய் வராமல் இருக்குது. இப்போ இதற்கு வந்து பிரதமரோ நிதியமைச்சரோ போய் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இவ்வளவோ கோடி 48 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு 470 கோடியை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிறுத்தி வைங்க அப்படின்னு பிரதமரோ நிதியமைச்சரோ கல்வி அமைச்சரோ சொன்ன மாதிரி ஒரு உருவாக்கம் இருக்கு. அங்கதான் நான் பிரச்சனை சொல்றேன். தர்மேந்திர பிரதான் இது சம்பந்தமா எக்ஸ் தளத்துல பதிவிடும் போது சொல்றாரு, புதிய கல்விக் கொள்கை சம்பந்தப்பட்டது இது அல்ல, ஆனா புதிய கல்விக் கொள்கையோட ஒரு அம்சமான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சமக்ர சிக்ஷா அபியானை ஏற்கும் போது பிஎம் ஸ்ரீயை ஏன் ஏற்க முடியாது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இதோட இது தொடர்பு இருக்குன்னு தானே நினைப்பாங்க. தொடர்பு இருக்கு, அதுதான் நான் மீண்டும் சொல்றேன். 15 மார்ச் மாதம் திரு சிவதாஸ் மீனா முன்னாள் தலைமைச் செயலாளர் எழுத கடிதத்தில் தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆரம்பிக்குது. நீங்கள் அப்போவே வந்து நாங்கள் கமிட்டி போட்டு ஸ்டடி பண்ணுவோம், சைன் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம், அதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இந்த திட்டத்தில் ஒரு காலம் நாங்கள் சேரப்போவது இல்லைன்னு தெளிவுபடுத்தியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டரி அலோகேஷன் நடந்து அந்த நிதி வந்திருக்கும் இல்லையா? அந்த இரட்டை நிலைப்பாடு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். நான் தம்பி சூர்யாவுக்கு நான் மிக தெளிவாக சொல்கிறேன், we are very keen on signing the MOU, that is the very first line, but subject to the recommendation of the committee which has been appointed by the secretary, education secretary, we will decide. இதில் என்னமா தப்பு இருக்கு? எங்களினுடைய கல்விக் கொள்கையை குறித்து விவாதிப்பதற்கு நாங்கள் எங்களுடைய கல்வி செயலாளர் மூலம் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். நாங்கள் வந்து அதை கையெழுத்து போடணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தை நாங்கள் வளர்த்தெடுக்கணும்னு ஆசைப்படுறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் திணிக்கக்கூடிய சில திட்டங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்று நான் கேட்குறேம்மா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து யார் பொறுப்பில் இருக்குது? சகோதரர் சூர்யாவை சொல்லுங்க. கன்கரண்ட் லிஸ்ட் தானே, ரைட்? இப்போ எங்க 2 பேருக்கும் 10 நிமிஷம்னா கேள்வி கேட்குறாங்க. பிஎம் ஸ்ரீ என்பதே நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அடிப்படையாக வைத்து அந்த பள்ளிகளை ஒரு மாடல் பள்ளிகளாக உருவாக்குறது அப்படின்றதான். அப்போ அது தெரிந்துதானே அந்த கடிதம் எழுதப்படுது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அதான் நான் சொல்றேன். இப்பவும் நம்ம என்ன சொல்றோமா, ஒரு திட்டம் வந்து நம்ம இது கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக பிஜேபி எதிர்க்கிறதுங்கிறது வேறமா. ஆட்சி அதிகாரம் யாருக்காக? மக்களுக்காக. மக்களுக்கு கல்வி நல்லது செய்யணும், ரைட்? அதை பிஜேபி சொன்னாலும் நம்ம செய்ய தானே போகிறோம். ஆனால் எங்கள் கொள்கைகளுக்கு மாறாக நீங்கள் திணிப்பீர்களே, ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இதைத்தானே முதலமைச்சர் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறாரு. சார், நீங்கள் சொல்லி இருக்கிறது டெவலப்மெண்ட் ஃபார் த எஜுகேஷன், வி அக்செப்ட் இட். என்னென்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அதில் எங்களுக்கு உடன்பாடு உள்ளதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் முரண்பாடு உள்ளதை தவிர்த்து விடுங்க. உங்கள்கிட்ட வேற யாரும் வந்து கேட்கல, தமிழ்நாடு மட்டும்தானே கேட்குது. ஏங்க நாங்கள் மும்மொழி கொள்கை இன்னைக்கு வரைக்குமா 1965 நீங்கள் சட்டம் போடுகிறீர்களே, இந்தியா முழுக்க மொழி கொள்கையை போடும்போது அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 65 எடுத்து பாருங்க. ஆல் ஸ்டேட்ஸ் வில் ஃபாலோ 3 languages சிஸ்டம் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஏன் கொடுத்தாங்க? அப்போ எங்களுக்கு இருமொழி கொள்கைங்கிறது 65 இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியல. உங்களால் மாற்ற முடியாது. அபிஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தான் இருக்கு. அப்புறம் நீங்க உங்க ஒரு சிஸ்டத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது அப்ப நீங்க எங்களை வந்து எங்க மக்களினுடைய உணர்வை, தமிழர்களினுடைய உணர்வை, தமிழர்களின் மொழியை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்ற சிந்தனை எங்களுக்கு வருமா வராதா? அப்ப அதைத்தானே அப்ஜெக்ட் பண்றாரு முதலமைச்சர். முதலமைச்சர் வந்து கண்ணை மூடிட்டு இல்லைங்க நீங்க சொல்ற எதையும் நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகா இன்னைக்கு டெல்லியில பேட்டி கொடுத்தாரு. ஓகே ஓகே திரு எஸ்.டி. சூர்யா பதில் இல்லை, நாங்கள் தெளிவாக சொல்லுதான். நீங்கள் மீண்டும் அந்த ஹிப்போக்ரஸியும் நாங்கள் கொஸ்டின் பண்ணுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழகத்தில் எந்த காலத்துலையும் மும்மொழி கொள்கையை விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை தனியார் பள்ளிகளிலும் அத்தனை சிபிஎஸ்இ பள்ளிகளிலும் குறிப்பாக உங்களுடைய மூத்த தலைவர்கள் நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் மும்மொழி கொள்கை இடம்பெற்று தான் இருக்கின்றது. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து தெலுங்கு படிங்க, தமிழ் படிங்க, ஹிந்தி படிங்க அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லை. மாணவர்களுக்கு ஒருவேளை 3வது மொழி படிக்க விருப்பம் இருந்தால், குறிப்பாக அரசாங்க பள்ளிகளில்
படிக்கக்கூடியவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை தடுப்பதற்கு நீங்களோ நானோ யாரு அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்ல 100 பேர்ல 90 பேர் வேணாம்னா 10 பேர் வேணும்னா அப்ப அவர்கள் தனியார் பள்ளிகளுக்கு போனால்தான் 3வது மொழியை படிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் யார்? அவர்களுக்கான வாய்ப்பை நீங்க கொடுத்துருங்கன்றோம். இப்ப தமிழ்நாடு மட்டும் இங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆனா தம்பி எந்த மாநிலத்திலுமே இந்த பிரச்சனை கிடையாது. எந்த மாநிலத்திலும் இதை எதிர்க்கவில்லை. ஒரே ஒரு விஷயம், 1967 அந்த மொழிக்கு எதிரான போராட்டத்தை திமுக முன்னெடுத்தது மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் முன்னெடுத்தார்கள். எந்த மாணவர் இன்னைக்கு எனக்கு மும்மொழி கொள்கை வேணும்னு கேட்கறாங்க? யார் கேட்டிருக்கா? ஏதாவது ஒரு மாணவர் அமைப்பு கேட்டிருக்கா? அதை எதிர்த்து தான் இன்னைக்கு மாணவர் அமைப்பு போராடுது. எனவே தமிழ் மக்களினுடைய உணர்வுக்கு மரியாதை கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தால் சகோதரர் சூர்யா முதல் கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எங்க மக்களுக்கு வந்து நீங்க பணத்தை கொடுங்க. இருவருக்கும் நன்றி.